ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். எல்லாருக்கும் ரம்தான் முபாரக். இந்த தடவை நோம்பு கொஞ்சம் வின்டர் டைமில் வந்தனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோம்பில் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அந்த பிஸி டைம்லேயும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இங்கே முன்னாடியே சொல்லிட்டாங்க 19th தான் ரம்ஜான்னு. என்னதான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக 19th தான் இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் டியூஸ்டே நைட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு 19th தான்னு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வெனஸ்டே ஷூட் பண்ணது. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். லாஸ்ட் வீக் போனப்போ கூட அவ்வளோ அந்த ரம்ஜான் வைப்லாம் எதுவுமே இல்லை. பட் ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் போகும்போது செம்ம கூட்டம். பாதி ரேக்கு காலியாக தான் இருந்துச்சு. எனக்கு மெயினாக ஃப்ரூட்ஸு தயிர் இதை தான் வாங்கணுன்ட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஃப்ரூட்ஸ் ஓகே இருந்துச்சு, பட் தயிர் இல்லை, சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் சிக்கன் ஃபிஷ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபிஷ் தான் மெயினாக அவங்க சாப்பிட்றது. மட்டன் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. மட்டன் கிடைக்குது தான், பட் சிக்கன் மாதிரி மட்டன் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் மெயினாக இங்கே சீ ஃபுட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் அந்த ப்ரான், ஸ்குவிட் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, விதவிதமாக சாப்பிடுவாங்க. ஸோ அது ரெண்டும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். பட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்காது. வெரைட்டிஸ் இருக்கும், பட் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அண்ட் அந்த வெரைட்டிஸில் நாங்கள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி தான் எடுப்போம். மற்ற ஃபிஷ்லாம் என்ன ஃபிஷ்ஷுன்னு கூட தெரியாது. அண்ட் இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இங்கே வருவோம். அதுவும் முக்கியமாக நோம்பு டைமில் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் எப்படி. ஸோ தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இன்னொரு வேலை இருந்தது வெளியில், அதையும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஊரில் ரம்பை இலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது. எனக்கு ஆக்சுவலி அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இங்கே எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே அது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாம் மாதிரி, பட் இது ஃப்ரூட் இல்லை, கோகனட் அண்ட் எக்கில் செய்கிற ஒரு ஜாம் இது. இது இங்கே ரோட்டி பக்கர்னு ஒரு பாப்புலரான டிஷ், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரோட்டி பக்கருங்கிறது பெரிய டிஷ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டோஸ்ட் இருக்கு இல்லையா, பிரெட் டோஸ்ட், ஸோ அதுதான் அது. அதில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. சப்போஸ் நீங்கள் மலேசியா வரீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு பினாங் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அங்கே A to B இருக்கும். ஸோ அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் சைனீஸ் நியூ இயர்க்காக போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி இங்கே சைனீஸ் நியூ இயர் அண்ட் ரம்ஜான் சேம் டைமில் வந்திருக்கு. ஸோ அந்த 1 வீக் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லீவ் தான். ஸோ ரம்ஜான் முந்தின நாள் அப்படி தான் போச்சு. பட் ஹவுஸ் கிளீனிங் எதுவுமே என்னால் பண்ண முடியல. நார்மலாக ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல் டீப் கிளீனிங் பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி திடீர்னு ஒரு வேலை வந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் இங்கே மட்டன் வச்சு ஒரு சின்ன ஸ்நாக் பண்ணியிருந்தேன் வேலண்டைன்ஸ் டேக்கு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணால் இஃப்தார் ரெசிபீஸ்க்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு மட்டன் கீமா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம மட்டன் மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேப்சிகம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே சமோசா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த பீட்ரூட் தண்ணி இருக்கும் இல்லையா, பீட்ரூட்டை தண்ணியில் பாயில் பண்ணோம் அப்படின்னா இந்த கலரில் மாறிடும். ஸோ அந்த தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சமோசா ஷீட்ஸை. இதை இப்போ நம்ம மோமோஸ் செய்வோம்ல, ஸோ அதே மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். இது மோமோஸ்னு சொல்லிக்கலாம், டம்ப்ளிங்ஸ்னு சொல்லிக்கலாம், எல்லாமே நம்ம வைக்கிற பேர் தானே. அண்ட் இந்த டம்ப்ளிங் கூட நம்ம மோமோஸ் சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் நான் அன்றைக்கி சில்லி ஆயில் தான் செஞ்சுருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. சில்லி ஆயில் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மட்டன் கீமா வச்சு இன்னொரு ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ இந்த மட்டன் கீமா கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பாயில்டு பொட்டேட்டோஸ், பட்டாணி, பாயில்டு பட்டாணி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபில்லிங்கை நம்ம எதர் சமோசாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாண்ட்விச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி முர்த்தபா மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அகெயின் இந்த ஃபில்லிங்கில் பாதி முர்த்தபா பண்ணிவிட்டு பாதி சமோசாக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நோம்புனாலே சமோசா கண்டிப்பாக இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில். அண்ட் சமோசா பிடிக்காத ஆள் உண்டா சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் வீட்டில் சமோசா செய்கிறதே இல்லைங்க. இந்த மாதிரி நோம்பு டைம் வந்தால் மட்டும்தான் இப்போவாவது ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது ஆயில் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் வேலையும் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் அது செய்கிறதே இல்லை வீட்டில். எப்போவாவது சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம்.
பட் இந்த வாட்டி ஏர் ஃப்ரையில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளிப்பிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சமோசா செய்கிறதுக்கு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னு. அதனாலே நான் இந்த வேலையில் இறங்கவே மாட்டேன். பட் மற்ற வீடியோஸ்லலாம் நிறைய பேர் செய்கிறத பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அப்படியே ஒரு 100 சமோசா கிட்ட டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு சமோசா எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இங்கே முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இது முர்த்தபாவா என்னான்னு தெரியல, ஏதோ நமக்கு தோணுதை செஞ்சுருக்கேன். முர்த்தபா வந்து மைதா மாவில் செய்வாங்க. நான் இங்கே சப்பாத்தி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் ஃப்ரீ மட்டும் இல்லை, நான் இப்போ மைதாவும் சுத்தமாக சாப்பிட்றதில்ல. இப்போன்னு இல்லை, முன்னாடியே நான் வந்து மைதா அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். ஆயில் ஸ்நாக்ஸ்னாலே வந்துட்டு மோஸ்ட்டாக மைதா தான் இருக்கும். அதனாலேயே நான் இந்த ஆயில் ஸ்நாக்ஸ்க்கு இறங்குறதே இல்லை. ஸோ ஏர் ஃப்ரையரில் ரெடியான சமோசாவும் வந்துடுச்சு. ட்ரையாக தான் இருந்தது. எனக்கு ஏர் ஃப்ரையர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகணும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. சில ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ரம்ஜானுக்கு முன்னாடியே. கொஞ்சம் சுகர், அப்புறம் கார்டமம் பவுடர், அப்புறம் இந்த அகர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இடியாப்பமும் கொஞ்சம் செஞ்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன பொண்ணு வந்துட்டு இடியாப்பம் நல்லா சாப்பிடுவா. நான் எப்போ இடியாப்பம் செஞ்சாலுமே எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் செய்வேன். அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை வந்துட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வீக்குக்கு எப்போவா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பொட்டேட்டோஸும் பாயில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா இஃப்தாருக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த பாயில்டு பொட்டேட்டோஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சோயா மீல் மேக்கர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் கபாப் மாதிரி பண்ணிடலாம். பாதி கபாப் பண்ணிவிட்டு பாதி வந்துட்டு நம்ம ஏதாவது கிரேவிக்கோ இல்லை பிரியாணிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்துட்டு சோயா கபாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம மட்டன் சிக்கன் கட்லெட் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் பேசிக் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கறி மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் லீஃப், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் கூட லாஸ்ட்டில் கொஞ்சம் பீனட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இந்த கபாபுக்கு ஒரு கிறிஸ்பி அவுட்டர் லேயர் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோட்டிங் வந்துட்டு நார்மலாக அந்த KFC ஸ்டைல் சிக்கன்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்டர் கோட்டிங் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த பவுடர் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூனிக்காக எந்த ஒரு ரெசிபியுமே ட்ரை பண்ணல. பேசிக்காக என்ன செய்வோமோ வீட்டில் எது ஈஸியோ அதை மட்டும் தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். பசங்க மட்டும் ஏதாவது அது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து இஃப்தார் டைம் பார்த்திங்கன்னா 7:30, ஸோ ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் ஆகிடுது. ஸோ இஃப்தாருக்கும் ஸ்நாக்ஸு சாப்பிட்டு அகெயின் டின்னர்லாம் சாப்பிட முடியாது. ஸோ ரேடியாக டின்னர் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்நாக் அந்த ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அண்ட் மீதி கொஞ்சம் சோயா தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணி நான் அதையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது சஹருக்கு நமக்கு கிரேவியோ இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பேசிக் நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி பேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நான் ரெகுலராக செய்கிற மீல் ப்ரெப் தான். மெயினாக இந்த நோம் டைமில் அப்புறம் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெஸ்ட் வரதே வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, நான் இப்போ பண்ண போகிறது வந்துட்டு எய்தர் டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பாஸ்தா சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 12 கேஷ்யூ எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ரெட் சில்லி எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 15 minutes சோக் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா சோக் ஆனதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பன்னீர், ஒரு துண்டு கார்லிக், அப்புறம் கொஞ்சம் சால்ட், லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஹர்ப், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ இதை வந்துட்டு நான் எதை டிப்பாகவும் யூஸ் பண்ணிப்பேன், இல்லை இந்த பாஸ்தா சாஸாகவும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. நல்லா இருந்தது. சீசனிங் வந்து நம்மளோட சாய்ஸ் தான், மிக்ஸ்ட் ஹர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டில் வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டேட்ஸ் எடுத்திருக்கேன். நோம்புனாலே நம்ம நிறைய டேட்ஸ் வாங்கி வைப்போம் இல்லையா, ஸோ நான் ஃபுல்லாக சாப்பிடுவோமா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சமாக டேட்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு டேட்ஸ் சட்னி செய்யலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போ டேட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே செக் பண்ணிக்கோங்க ஏதாவது சின்ன பூச்சி இருக்கான்னு. ஏன்னா கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத நிறைய சின்ன சின்ன பூச்சி இருக்கும். ஸோ எப்போவுமே கட் பண்ணி சீடை எடுத்துகிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஸோ நான் இங்கே ஒரு 1 cup அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த டேட்ஸ் கூட நான் ஒரு 2 ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் சைடில் வந்துட்டு புளி பேஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுலேருந்து எடுத்து ஆட் பண்ணுறேன் இங்கே. வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகட்டும். டேட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், லைட்டாக சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது வந்து ரொம்ப திக் டிப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளோயி சாஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் புளி டேஸ்ட் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாஸ் வந்துட்டு நம்ம சாட் ஐட்டம்ஸ்க்குலாம் இந்த க்ரீன் சட்னி கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸ்வீட் சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இது. நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் வடை கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதில் பாதி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன், பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பைனாப்பிள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் வேணும் அப்படின்னா சாட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த டேட்ஸ் சட்னி இருக்கு இல்லையா? ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நிஜமாகவே நல்லா தான் இருந்துச்சு. எப்போ நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு புளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் ஒரு டிப்புன்னு சொல்லலாம், இல்லைனா சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா டார்ட்டிலா ரேப்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது கூட இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ரெட் கேப்சிகம் தான் எடுக்கணும். க்ரீன் செட் ஆகாது. இந்த ரெட் கேப்சிகம் தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இதுவும் 2, 3 பல் பூண்டும் நல்லா தீயில சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கேப்சிகமும் பூண்டும் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா அந்த பிளாக் லேயர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சோக் பண்ண கேஷ்யூ, பன்னீர், நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த டிப் வந்துட்டு நல்ல ஒரு டேங்கியாக, ஸ்பைஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து மசாலா வடைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் மசாலா வடை ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா. அண்ட் கொஞ்சம் பஜ்ஜி மிளகா கிடச்சிதுன்னு அதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். எப்போவாது தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற டைம் வாங்கி வச்சுடுவேன். பட் அதில் பஜ்ஜி எதுவும் செய்கிறதில்ல. வேறு கிரேவி மாதிரி ஏதாவது செய்வேன், இல்லை வேறு சாம்பார்லேயே அதுலேயாவது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நான் பஜ்ஜியாக செய்கிறத விட வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி. ஸோ இந்த பஜ்ஜி மிளகாவில் மசாலா வடை மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை ஸ்டஃப் பண்ணி பொரிக்கிறதுக்கு பதிலாக ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டீம் பண்ண பஜ்ஜி மிளகாவை ஒரு சாட் ஐட்டமாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நம்ம சாட் ஐட்டமுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டு நம்ம சட்னிலாம் போட்டு தருவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டீம் பண்ண பஜ்ஜியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே இந்த வெங்காயம், தக்காளி, கொரியாண்டர் லீஃப், அப்புறம் கொஞ்சம் சாட் பொடி, ட்ரை மேங்கோ பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸ் மேலேயும் கொஞ்சம் க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் டேட்ஸ் சட்னி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ஆயில் ஃப்ரீயாக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இஃப்தார் ஐடியாஸோட நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.